ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மில்லட் சீரியஸில் அதாவது சிறுதானிய சீரியஸில் 6வது ரெசிபியாக கம்பு குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். கிண்ணத்தில் 1 கப் அளவுக்கு கம்பை எடுத்து நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டுக்குங்க. அடுத்து இன்னொரு கப்பில் 1/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுவும் முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டுக்குங்க. கம்பு உளுந்து ரெண்டுத்தையும் 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்குங்க. 3 மணி நேரத்திற்கு அப்புறம் நல்லா ஊறின உளுந்த வடிகட்டி எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து கிண்ணத்துக்கு மாற்றி விட்டுக்குங்க. அடுத்து நல்ல ஊறின கம்பை வடிகட்டி விட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு அதுவும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சி எடுத்ததை அரைச்ச உளுந்து கூடவே சேர்த்து விட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதை நம்ம ஓவர் நைட் புளிக்க வச்சு எடுத்துக்க போறோங்க. அதனால நல்லா கிளறி விட்டு கவர் பண்ணி விட்டுக்குங்க. மறுநாள் காலையில் மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சுங்க. அதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இட்லி மாவு பதத்துக்கு மாவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணியை விட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்குங்க. கம்பு குழி பணியார மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு நம்ம தரப்போகிறோம். அதுக்கு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு, கூடவே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண 1 பச்சை மிளகாய், நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சேர்த்துக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே 1 வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சில நொடிகளுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியா ஒரு சின்ன சைஸ் கேரட்டை துருவி சேர்த்து விட்டுக்குங்க. கேரட் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கி விடாம ஜஸ்ட் 2 பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற மாவு கூட இந்த தாளிப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கடைசியா உப்பு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்குங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா உப்பு சேர்த்து மாவை கலந்து விட்டு ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. அடுத்து அடுப்புல குழி பணியார பேன் வச்சு விட்டுக்குங்க. பேன் கொஞ்சம் லைட்டா சூடான உடனே எல்லா குழியிலையும் எண்ணெய் விட்டுக்குங்க. ரெடி பண்ணி எடுத்திருக்கிற குழி பணியார மாவிலிருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு குழியிலையும் ஊற்றி விட்டுக்குங்க. பணியாரம் கருகிடாம இருக்கிறதுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணி விட்டுக்குங்க. பணியாரம் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்குங்க. இன்னொரு பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்குங்க. கம்பு பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுட சுட இருக்கிற இந்த கம்பு பணியாரத்துக்கு கூட உங்களுக்கு விருப்பமான சட்னி கூட பரிமாறி விட்டுக்குங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.